வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2/9/2024 இன்றைக்கி வந்து டியர் பார்க்க போகிறோம். டியர் ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம். ஒரு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 6 மணிக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தோம். 5ஆம் நம்பர் தான் வந்து சி போர்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே 9க்கு 5 தான் எப்போயுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அதுதான் மேட்ச் ஆகிருக்கு. 6க்கு 2 சூப்பராக கொடுத்தோம். பார்த்தீங்களா, 6ஆம் நம்பர் வந்து 2ஆம் நம்பர் தான் வரும். நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். 6ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் தாங்க செட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 6க்கு 2. அதே மாதிரி 25 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு சூப்பரான வின்னிங். அதே மாதிரி வந்து நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக செட் ஆகிருந்தது. நம்ம வந்து பி போர்டு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அது அழகாக செட் ஆகிருந்தது. செம்மையாக ஒரு வின்னிங். நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 போர்டுமே வின்னிங் நம்பராக கிடச்சிது. அதே மாதிரி 8 மணி ஷோவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டு ரொம்ப சூப்பராக வந்து வின்னிங் வச்சு 3ஆம் நம்பர் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு 3ஆம் நம்பர் தான் எடுத்து ஆடினாங்க. வேறு எதாவது எடுத்து ஆடலை. சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஒரு மணி ஷோ பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி ஐடியாவில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம வின்னிங் நம்பர் கொடுக்குறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 5-6 நாள் கொடுங்க. அதுக்குள்ளே நம்ம 3 நம்பர் மட்டுமே போடுற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். சரிங்க, அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆகி 2 ட்ரா கட்டாக வந்துச்சுன்னா 3ஆவது ட்ரா மிஸ் ஆகி போகுது. அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எப்படி வருது. 2 ட்ரா கட்டாக வருது, 3ஆவது ட்ரா மிஸ் ஆகிடுது. அது என்னன்னு தெரியல. அதை பார்க்கலாம். பார்த்து அது கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்படியே பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். கண்டிப்பாக அடுத்தடுத்து நமக்கு நல்ல வின்னிங்கை உடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு மெத்தட் ஏதாவது ஒன்று யோசிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கூட நெருக்கமாக வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்குது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா. அதே மாதிரி நம்ம வந்து பழைய மாதிரி நம்ம ஆடுறது இல்லை. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, பழைய மாதிரி நான் ஒரு நம்பர் அப்படியே பேசிக்காக வச்சுட்டே இருவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் டியர் ஆடும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு நம்பர் வந்துகிட்டே இருக்கும். இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்து அதில் வச்சுப்பாங்க, அதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்து வைப்பாங்க. இப்படி வச்சு நம்ம தொடர்ந்து வச்சுட்டே வருவாங்க. நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், விளையாடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. எதுக்குமே மேட்ச் ஆகாத நம்பர் ரொம்ப ரேண்டமாக நம்பர் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா வச்ச நம்பரே வச்சா வின்னிங் எடுத்தலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு டியர். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா டியர் வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி மாறுறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வின்னிங்கை கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் 5000 பேருக்கு மேலே இருக்கீங்க. உங்களுக்கு வின்னிங் கொடுக்கணும் தான் கட்டாயமாக நான் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் நான் ரிலீஃப் ஆகிட்டு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். சரிங்களா. சூப்பராக வின்னிங் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்து நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்டு 3ஆம் நம்பர் ஏதாச்சும் வருதான்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஏங்க 3ஆம் நம்பர் வருதுன்னா திரும்ப 3ஆம் நம்பர் ரிட்டர்ன் கொடுப்பாங்க பாருங்கள். மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 365 கொடுத்துட்டாங்களா. செகண்ட் வந்து 638 கொடுத்துட்டாங்களா. மறுபடியும் நமக்கு 3ஆம் நம்பர் வந்து திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ட்ராவில் தான் நமக்கு எதர்ச்சியாக வந்து 2 ட்ராவுமே வந்து உங்களுக்கு 3ஆம் நம்பர் செட் ஆகி வந்திருக்கு. இந்த ட்ராவில் வரதில்லை. ஆனால் அது மாதிரி தான் வருது. முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரே மாதிரி நம்பர் திரும்ப கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அப்படி கொடுக்குறதில்ல. மிஸ் ஆகி மாதிரி தான் கொடுக்குறாங்க. சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா 6க்கு 0ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தால் எனக்கு தோணுது. சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 4ஆம் நம்பர் எதிர்பார்க்குறாங்க. ஏன் 4ஆம் நம்பரை 3க்கு 4 வருங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 3ஆம் நம்பருக்கு தான் எனக்கு 4ஆம் நம்பர் வர மாதிரி தெரியுது. ஏன் 3ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் வருதுன்னு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு மணி ஷோ 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த கணக்கில் வச்சு பார்க்கும்போது 4ஆம் நம்பர் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு 3க்கு 4 செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இங்கே செட் ஆகிறதுல 3க்கு 4 செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி 3க்கு 4 செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அதனால தான் நம்ம அதை கொடுக்குறோம். அது போக ப்ளஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா 39 அப்படிங்கிற நம்பரு. அந்த 39 மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா அதை தொடர்ந்து இப்படி வருங்க பாருங்க. வந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சு பாருங்க, இங்கே வந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சு பாருங்க. அது மாதிரி மறுபடியும் நமக்கு இந்த 4ஆம் நம்பர் திரும்ப கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. முதல்லலாம் நம்ம வேறு மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அது பக்கா வந்து விழுந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வரோம். அப்படி வந்து மிஸ் ஆகுது. சரிங்களா. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு போர்டு 2 போர்டாக நம்ம எடுத்துடுறோம். பட் இருந்தாலும் இன்னும் கூட கம்மியாக கொடுக்கணும். அதான் நான் ஆசைப்பட்றேன். இன்னும் கூட கம்மியாக கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற நம்பர் எப்போயுமே ஆல் போர்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆல் போர்டு மட்டும் வாட்ச் பண்ணால் கூட ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணி வின்னிங் எடுத்தலாம். சரிங்க. ஆல் போர்டு மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் 7ஆம் நம்பர் வருதுன்னா 3க்கு 7 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக அந்த நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3க்கு 7ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 3க்கு 2க்கு 3ன்னு கொடுத்தாங்க. இப்போ 2க்கு 3ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதே சேம் நம்பரு 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொஞ்சம் இங்கே ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத என்னோடய கணக்காக இருக்குது. உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அப்படியே எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சி போர்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. யாருக்காச்சும் 2ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் வந்து விழுகணும். நாளைக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுருக்கு. நம்ம வந்து என்ன சொன்னால் 6 மணி ஷோவுக்கு 5ஆம் நம்பர் யாருக்காச்சும் போர்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. 5ஆம் நம்பர் தான் போர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம 6 மணிக்கு சொன்னோம். உண்மையிலுமே அப்படி தான் சொன்னோம். 6 மணிக்கு போர்டு வந்து 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. போர்டு 5ஆம் நம்பர் யாருக்காச்சும் இருந்த இடங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் போர்டு தான் அடிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு 2ஆம் நம்பர் போர்டு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. சி போர்டு யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். 8க்கு 2ங்கிற சி போர்டு மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அந்த மாதிரி வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். 2ஆம் நம்பர் எது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே வந்து 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இங்கே 3க்கு 2ன்னு வச்சுட்டாங்க. 3க்கு 2க்கு 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வச்சுட்டாங்க. 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர்னால் 8 பவர் 3 வச்சுட்டாங்க. அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் தூக்கி 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தூக்கி வைப்பாங்க. அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் வரும். சரிங்களா? அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படின்னு பாருங்கள். பேசிக்காக அந்த மாதிரி தான் வரணும். வரக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கணக்கு வச்சுக்கிங்கன்னா பாருங்கள். எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டு கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இல்லை வராமலாம் போகாது. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுனால தான் கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பர் இருக்குது. சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம ட்ரெண்டிங் சேனல், அதாவது ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறாங்க. அதுக்காக மட்டும் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எதனாலனா ஒவ்வொரு டைமும் வந்து புது வியூவர்ஸ் பார்க்க வருவீங்க. நீங்கள் 5000 பேர் அப்படியே பார்க்குறீங்க இல்லை தானே? புதுசாக பார்க்க வருவீங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நம்மளுடைய நண்பருடைய சேனல். நண்பர்னு சொல்கிறத விட நமக்கு ஒரு ட்ரஸ்ட்டுடைய சேனல். அவங்க வந்து ஒரு புது முயற்சியை வந்து சேனல் மூலியமாக வர காசை அவங்க வந்து ட்ரஸ்ட்டுக்கு போய் வெளியில் போய் காசு கேட்குறாங்க இல்லையா? இப்போ எனக்கு இந்த ட்ரஸ்ட்டு நடத்துகிறவங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்காம அதுக்கு பதிலாக அவங்களே வந்து சொந்த முயற்சியில் இந்த மாதிரி ஒரு சேனல் ரன் பண்ணி அதுலேருந்து வர காசை எடுத்து குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நிறைய பொருளெல்லாம் கொடுத்து சும்மா கேம் மாதிரி ப்ளே பண்ணி அது இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி பண்ணுறாங்க. அது குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற விதமாகவும் செய்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னும் நலிவடைஞ்சு நிறைய பேருக்கு பெரியவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது கேம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கும் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக அது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோம். ஒரு வேளை ஒரு அரை கிலோ பருப்பு அவங்களுக்கு பரிசாக கொடுத்தா கூட அவங்க சாப்பாட்டுக்கு ஒரு நல்லதானே? அதைத்தான் நான் சொல்கிறேன் நான். இப்போ வந்து அரை கிலோ சர்க்கரை, டீ தூள் சர்க்கரை இல்லாமல் கூட எத்தனையோ பேர் வீட்டிலலாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கொடுத்தோம்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு காப்பி டீ வச்சு குடிப்பாங்களா? அதெல்லாம் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி நம்மளால் பெரிய உதவி செய்ய முடியாட்டினாலும் சின்ன உதவியாவது இந்த சேனல் மூலிமா செய்கிறாங்க. அதை நம்ம பாராட்டணும், என்கரேஜ் பண்ணணும். அதனால தான் நம்ம அதை சப்போர்ட் பண்ணுறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் மட்டும்தான் பண்ணுறோம். அது போக அவங்க ட்ரஸ்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கெலாம் வந்து அவங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி சேனல் மூலியமாக வர ஃபண்டெல்லாம் நம்மளே நிறைய டைம் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு. அது மாதிரி நீங்களும் பணம் காசு உங்களை கேட்கல. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் முழுசாக அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட திரும்ப தொடர்ந்து இந்த மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் பண்ணுறோம். வித்தியாசமான ஒரு சேனல் நேமாக தான் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் ரீச் ஆகணும், எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறக்காக தான் இது சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் வித்தியாசமான நம்பர்லாம் இல்லை. ரொம்ப புரிகிற மாதிரியான ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற நேம் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல் ஜாயின் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க போதும். சரிங்களா? அவங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். மக்கள் நம்ம மக்களுக்காக நம்ம நல்லது செய்கிறோம், நமக்காக மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். நம்ம தான் வந்து ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கணும். அதில் வந்து அவங்க ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க. நீங்கள் துணை சேனல் வளர்த்து விட்றீங்க, மில்லியன் கணக்கான வியூஸ் வாங்கிட்டு அவன் கார்லேயும் பங்களாவிலையும் போயிட்டுருக்கான். அப்படி இருக்கிறத விட்டுட்டு ஏதோ இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து வரதை வச்சு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காகத்தான் நான் கேட்குறேன். சரிங்களா? நீங்கள் உங்களால் தான் வந்து மிகப்பெரிய மில்லியனர்கள்லாம் இங்கே வளர்ந்துருக்காங்க. மில்லியன் வியூஸ் அடித்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுருக்க அவங்களாம் காரு பைக்குன்னு வாங்கி சுற்றிட்டு இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் இவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக கேட்குறாங்க, செஞ்சுருவோம். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. எதனால் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா 8க்கு 6, அதாவது 2ஆம் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னாலே 8ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஒரு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? 6, 4, சரிங்களா? அதே மாதிரி 8. இந்த 3 நம்பருமே தொடர்ச்சியான நம்பர் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது வந்து தொடர்ச்சியான நம்பர். மேற்கு தொடர்ச்சி மலை வருது இல்லையா? அது மாதிரி இது ஒரு தொடர்ச்சியான நம்பரு. இது நீங்கள் கவனமாக பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், இந்த நம்பர் வந்துச்சுன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நம்பர்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 6ஆம் நம்பர் வந்தால் 2ஆம் நம்பர் வருது பார்த்தீங்களா? அதை தான் சொல்கிறேன். இது வந்து எப்போயுமே வந்து ஜோடி நம்பர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.